ஜெய் சார், யார் நீங்கள்? பதவியேற்ற இந்த 4 நாளில் டெய்லியும் கண்டென்ட்டாக கொடுக்குறீங்க. இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அரசியல் பிரிவு ஆலோசகராக ஒருத்தரை நியமிச்சிருக்கீங்க. இப்போ அவர் தான் இங்கே டாக் ஆஃப் த டவுன். அவரோட பேர் என்ன, அவர் யார், இதை ஏன் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் எம்எஸ்வி ஷோ. ஓகே, விஜய் அரசியல் பிரிவு ஆலோசகராக ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. இது சரியாக தப்பான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் யார், இவரோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆக்சுவலி இவர் ஈரோட்டில் பிறந்தவர். இவரோட பேர் வெற்றிவேல். ஓகேங்களா? ஜோதிடம் இவருக்கு ரொம்ப பிடிச்சதால் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற நேமை மாற்றிக்கிட்டார். ஸோ இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் முக்கியமான விஐபிஸ் எல்லாருக்குமே இவர் ஜோதிடம் கணிச்சு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான ஒருத்தர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா. எஸ், 91 ஜெயலலிதா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கணிச்சு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் இவரோட ஆலோசனைகளை ஜெயலலிதா செவி கொடுத்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி 94லேருந்து 97 வரைக்கும் இக்கட்டான காலம், சோதனையான காலம், பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஜெயலலிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 96ல் இவங்க ஆட்சியை இழக்கிறாங்க. ஸோ இவரோட ஜோதிடத்தின் மேலே அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாச்சு. அது எப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா, இந்த சொத்து குவிப்பு வழக்கில் நீங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு ஆணித்தரமாக பேசினார். அங்கே இவரோட ஜோதிடம் பொய்யாச்சு. இவரை நம்புறதை ஜெயலலிதா ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக கணிச்சாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. அது காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக கூட இருக்கலாம். ஸோ இப்போது ஜெயலலிதா இவரை நிராகரித்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார், எனக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸே வேணாம், நான் டெல்லி பாலிட்டிக்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு மும்பை டெல்லின்னு ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தார். அங்கே தான் இவரோட நேமை ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நார்த்தில் நிறைய லீடர்ஸ் இன்க்ளூடிங் அத்வானி வரைக்கும் இவர் ஜோதிடம் பார்த்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ நிறைய பேர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் உடனே நார்த் சைட்லேருந்து வந்தார் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஈரோட்டில் பிறந்தவர். இவரோட பேர் வெற்றிவேல். ஜோதிடம் பார்ப்பதால் பண்டிட் வெற்றிவேல்னு மாற்றினார். வடக்குக்கு போனதால் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் தான் விஜய்கிட்ட உங்களுக்கு பெரிய எதிர்காலம் அரசியலில் இருக்குது, நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு. விஜயும் ஜெயிச்சு இப்போ சிஎம் ஆகிட்டார். இது ஆப்வியஸ்லி விஜய்க்கு இது எனஃப். அதனால தான் அரசியல் பிரிவு ஆலோசகராக இவரை நியமிச்சிருக்கார். இப்போது இது சரியா தப்பா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏன் அப்படின்னா, விஜயோட ஆட்சியை, அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்க சிபிஐ, சிபிஎம், விசிகா முதற்கொண்டு இதை விமர்சிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சிஎம்க்கு அரசியல் பிரிவு ஆலோசகர் அப்படின்னா அதற்கான நாலேஜ் உள்ள படித்தவங்க கோடி பேர் இருக்காங்க சார் வெளியில். அவங்களில் யாராச்சும் நியமிக்காமல் ஒரு ஜோதிடரை நியமித்தது இங்கே ஒரு பேசு பொருளாகியிருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் இதுக்கு சிஎம்க்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஆனால் ஒரு மரபுப்படி இது சரியா? ஏன்னா முக்கியமான விஷயங்களை நீங்கள் அதிகாரிகள் மூலியமாக கேட்டு, நாலேஜ் உள்ளவங்க மூலியமாக கேட்டு செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு ஜோதிடர் மூலியமாக கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது எப்படி நியாயம்? இத்தனைக்கும் இவர் டிவிகே மெம்பர், ஓகேங்களா, கட்சி மெம்பர் நியமிச்சிருக்காரு. அவரை நியமித்ததை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அது சிஎம்மோட தனிப்பட்ட உரிமை. அவர் ஜோதிடராக இருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடும் மழை வெள்ளம்னு இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரியா நைட்டோட நைட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. வெள்ளம் அடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோட் எடுத்து மாட்டிட்டு எட்ரா வண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ 7 to 10 ராகு காலம், உங்களுக்கு தண்ணியில் கண்டம், வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு அச்சம் மக்களாகிய எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் பேச்சை கேட்கணுமே தவிர ஒரு ஜோதிடர் பேச்சை கேட்கக்கூடாது. ஜோதிடம் கலை, ஜோதிடர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் இங்கே பேசலை. அதை அவங்க ப்ரொஃபஷன்னா தாராளமாக பண்ணிக்கட்டும். ஏன்னா மக்களாகிய நாங்கள் தேர்வு செஞ்ச சிஎம்க்கு அந்த ஃபீல்டு நாலேஜ் உள்ள
ஒரு எக்ஸ்பர்ட்டு தான் ஆலோசகராக இருக்கணும், அதுதான் கரெக்டாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் ஜோதிடத்தை நம்பி அந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. இந்த கேம்பெயின்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எலெக்ஷன் டைமில் நீங்கள் நிறைய முறை சொன்னீங்க, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு. நான் கூட இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் இந்த போலீஸும் தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இவரும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்ட்டு. இந்த டைமில் நீங்கள் கேம்பெயின் போகாதீங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது. 7 to 10 ராகு காலம், 10 to 12 யமகண்டம். ஸோ இங்கெல்லாம் இந்த டைமிங்லாம் நீங்கள் வெளியில் போகாதீங்கன்னு இவர் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லையா? வந்திருக்கு. இப்போது இதைத்தான் கேள்வி கேட்குறோம். ஏன்னா தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம். இது பெரியார் மண். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி ஜோதிட சாஸ்திரத்தை நம்பி ஒரு வேலையை செய்வீங்க அப்படின்னா எங்களுக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குப்பா. ஏன் அப்படின்னா ஃபீல்டு நாலேஜ் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த பலர் இருக்கும்போது தனிப்பட்ட அரசியல் ஆலோசகராக இவரை நியமிக்கும்போது ஒரு அச்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இப்போ மோடி கவர்மெண்ட்டு வராங்க, 3 language பாலிசி வேணும், மஸ்ட் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி ஈவன் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே 2 language பாலிசி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும், 2 language பாலிசியா 3 language பாலிசியான்ட்டு. உங்களுக்கு தெரியலை, இவர்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 2ஆம் நம்பர் ராசி இல்லை, 3ஆம் நம்பர் தான் ராசி அப்படின்னாருனா நீங்கள் பாட்டு 3 language பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம மக்களை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் பாலிட்டிக்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான் இருந்தேன், அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டரை நம்பினேன், ஓகேங்களா, அவர் எல்லாம் சரியாகுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டோட பாலிசி என்ன, தமிழ்நாட்டோட கொள்கை என்ன, நம்ம ஏன் இவ்வளோ முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஓகே இவர்கிட்ட இந்த ஸ்டஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சிக்க ஆரம்பித்தோம். அதே தான் இப்போ உங்களை ஆதரிச்சிருக்க மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு நம்பி உங்களை செலக்ட் பண்ணி சிஎம் ஆக்கியிருக்கோம். நீங்கள் அதிகாரிகளோட தரவுகளோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்காமல் இப்படி ஜோதிட சாஸ்திரத்தை நம்பி ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை நிறைய பேர், ஓகேங்களா, நிறைய பேர், காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இப்படி பல பேர், ஓகேங்களா, காமராஜருக்கு முன்னாலேயும் நிறைய பேர் இருக்காங்க, நீதி கட்சியிலேருந்து இவங்கெல்லாம் கட்டி இழுத்து வந்த இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியை இதில் எப்படின்னு லைட் எறியும்ன்ற இந்த செந்தில் அமுக்கி பார்ப்பாரு. அப்படி நீங்கள் எதுவும் பண்ணிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சிஎம் பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த எஃபர்ட்டுக்கு இந்த பதவி லக்கு இல்லை மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனிவே உங்களுக்கு அந்த சிஎம் பதவி கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, முற்போக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, பிற்போக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைமிங்கில் இது அவசியமா அப்படி இதற்கு வழக்கம் போல் அமைதியாக இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் பேசணும், பதில் சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். நம்ம சிஎம் தான் டெய்லியும் கண்டென்ட் கொடுக்குறாரு, ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. கண்டினியூஸாக பேசுவோம். தேங்க்யூ.